பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான சுக்கு மல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுக்கு மல்லி காஃபி பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி விதையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு இந்த மாதிரி இருக்கிற சுக்கை நான் லைட்டாக கடாயில் வறுத்துட்டு உரலில் தட்டி வச்சுருக்கேன். அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்சி பிளேடு உடஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி வறுத்து தட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவு மல்லிக்கும் சுக்குக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 5 ஏலக்காய். ஏலக்காய் உங்களுக்கு ஆப்ஷனல். இதுக்கு முக்கியமான பொருள் சுக்கு, மல்லி, மிளகு, இது மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கடாயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் சூடாகி வறுபடும். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி விதையை போட்டுக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற மிளகையும் போட்டுக்கோங்க. ஏலக்காவையும் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சுக்கை வறுத்து இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை வறுக்கலை அப்படின்னா சுக்கையும் இதோடு சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. இந்த சுக்குமல்லி காஃபி பொடியை நம்ம கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும் நம்ம இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம அன்னன்னைக்கு பண்ணுறதா இருந்தால் வறுக்க தேவையில்லை. அப்படியே பவுட்ரு பண்ணிவிட்டு நாம் காஃபி போட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் ரொம்ப டீப்பாக வறுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். மிளகுலையும் மல்லிலையும் சூடு ஏறி நல்லா வாசனை வரணும். அதே மாதிரி உங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை பொறுக்கிற அளவு சூடு அதில் ஏறி இருக்கணும். அந்த அளவு மட்டும் வறுத்தா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோடவே நம்ம இடித்து வச்ச சுக்கையும் போட்டுக்கலாம். சுக்கு போட்டுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சிங்க அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. முக்கியமாக அஜீரண கோளாறு, வாய்வு தொல்லை இதெல்லாம் இருக்காது. இந்த பொடியை ஒரு 15 நாளைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மனம் குறைஞ்சிருது. அதனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா க்ளீனான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம சுக்குமல்லி காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 300 ml தண்ணியை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்ச சுக்குமல்லி பொடியிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். அதே மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்கிற மல்லி நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைக்கும். அதாவது பித்தத்தால் ஏற்படுற தலைவலி, தூக்கமின்மை, பசியின்மை இது எல்லாத்தையும் சரி பண்ணும். நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதில் சேர்த்துருக்கிற மிளகு சளித்தொல்லை, இருமல், ஜலதோஷம் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி போட்டு பண்ண போகிறேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை பனங்கற்கண்டு கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். இனிப்பு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு கருப்பட்டியிலேருந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை இதோட போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்ம சேர்த்துருக்கிற சுக்கு, மிளகு, மல்லியிலேருந்து நல்லா எசன்ஸ் இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ இது கொதித்து ரெடி ஆயிடுச்சு. கொதித்ததும் எடுத்து வடிகட்டிக்கோங்க. டெய்லி காலையில் இந்த ஹெல்தியான சுக்குமல்லி காஃபி 1 கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.